என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். இன்றைய பகுதி 86. நாகபானங்கள். கடல் போன்ற பெரும் வானர சேனையை கொண்டு ராமன் லங்கையை 4 பக்கங்களிலும் சூழ்ந்து முற்றுகையிட்டிருப்பதை ராவணனுக்கு அவனுடைய ஆட்கள் சொன்னார்கள். அவனுக்கு கோபம் மேலிட்டு மாளிகை ஏறி பார்த்தான். அவர்கள் சொன்ன வண்ணம் 4 பக்கங்களிலும் மரங்களையும் கற்பாறைகளையும் எடுத்துக்கொண்டு சூழ்ந்து நிற்கும் வானரர்களை பார்த்தான். இவர்களை எப்படி அழிப்பது என்று ஆலோசித்தான். ராமனும் அச்சமயம் ராட்சச படையால் காக்கப்பட்ட லங்கா நகரத்தை பார்த்தான். இந்த மதிலுக்குள்ளே அல்லவா சீதை சிறைப்பட்டு வாடி வருகிறாள் என்று எண்ணி கோபம் மேலிட்டு வானர படைக்கு உத்தரவிட்டான். கோட்டையை தாக்குங்கள், அரக்கர்களை கொல்லுங்கள், தயங்க வேண்டாம் என்றான். அவர்களும் உற்சாகமாக போரிட ஆரம்பித்தார்கள். வானரராஜனுக்கு ஜெயமங்கலாம், ராம லக்ஷ்மணர்களுக்கு வெற்றி, வீழ்க அரக்கர்கள் என்று பெருங்கோஷம் செய்து சிலர் மலைகளை உடைத்து பெரும் பெரும் பாறைகளை எடுத்து வீசி மதிலை தாக்கினார்கள். சிலர் பெரிய மரங்களை வேரோடு பிடுங்கி எடுத்து அரக்கர்களை தாக்கினார்கள். மதில் வாயிலையும் தாக்கி தகர்க்க ஆரம்பித்தார்கள். இதை கண்டு ராவணன் ஒரு பெரும்படையை ஏவினான். உடனே வெளியில் சென்று இந்த வானரர்களை வதம் செய்யுங்கள் என்று அவன் உத்தரவிட்டதும் பேரிகை ஓசையும் சங்கநாதங்களும் இராட்சச வீரர்களுடைய கோஷங்களும் சமுத்திரத்தைப் போல கிளம்பின. அரக்கப்படையாளர்கள் சகல ஆயுதங்களுடன் நகரத்திலிருந்து வெளியே சென்று வானரர்களுடன் கோர யுத்தம் நடத்தினார்கள். வானரர்களும் தங்கள் ஆயுதங்களாகிய பாறாங்கற்களும் மரங்களும் நகங்களும் முஷ்டிகளும் உபயோகித்து இராட்சசர்களை எதிர்த்தார்கள். இரு பக்கத்திலும் ஆயிரக்கணக்கான பிரேதங்கள் விழுந்தன. பூமி முழுவதும் இரத்தச்சேரும் வெட்டப்பட்ட அவயவங்களும் மாமிச துண்டங்களுமாக கோர யுத்தம் நடந்தது. இதை தவிர வீரர்களோடு வீரர்கள் கைகலந்து துவந்த யுத்தங்களும் நடைபெற்றன. அங்கதனும் இந்திரஜித்தும் ருத்ரனையும் யமனையும் போல தனியே சண்டையிட்டார்கள். பிரஜங்கன் என்ற ராட்சசனுக்கும் விபீஷணனுடைய மந்திரியான சம்பாதிக்கும் யுத்தம் நடந்தது. ஜம்புமாலியும் ஹனுமானும் ஒருவரை ஒருவர் எதிர்த்தார்கள். அப்படியே நீலனும் திகும்பனும் லக்ஷ்மணனும் விருபாக்ஷனும் இன்னும் பலர் இம்மாதிரி தனிச்சண்டை செய்தார்கள். இந்திரஜித்தினுடைய தேரும் குதிரைகளும் நாசமாயின. அங்கதனும் இந்திரஜித்தின் கதாயுதத்தால் அடிபட்டான். ஜம்புமாலி ஹனுமானை சக்தியால் அடித்தான். ஹனுமான் ஜம்புமாலியின் ரதத்தை பொடியாக்கினான். அரக்கர்கள் அம்புகள் எய்து ராமனை எதிர்த்தார்கள். ராமனும் பல அரக்கர்களை தன் பானங்களால் கொன்றான். வித்யுன்மாலி சுஷேனன் பேரில் பானங்கள் விட்டான். சுஷேனன் ஒரு பெரிய பாறையை எடுத்து அரக்கனுடைய ரதத்தை தாக்கினான். வித்யுன்மாலி கதாயுதம் எடுத்து கொண்டு பூமியில் குதித்து சுஷேனனை தாக்கினான். சுஷேனன் ஒரு பெரிய கல்லை எடுத்து அரக்கனை அடித்து நசுக்கி கொன்றான். இப்படியே இன்னும் பல வீரர்கள் யுத்தம் செய்து பலர் மாண்டார்கள். பகல் முழுவதும் சண்டை நடந்தது. ராத்திரியாயினும் நிறுத்தாமல் அரக்கர்கள் போர் நடத்தினார்கள். ராத்திரி யுத்தம் வெகு கோரமாக நடந்தது. இரத்தம் ஆறாக பெருகிற்று. இரு பக்கங்களிலும் பலர் மாண்டனர். இந்திரஜித்தை அங்கதன் தாக்கினான். அரக்கனுடைய குதிரைகளையும் சாரதியையும் கொன்று தேரையும் பொடியாக்கினான். வானரர்கள் அங்கதனுடைய சாமர்த்தியத்தை கண்டு உற்சாகமடைந்து ஜெயகோஷம் செய்தார்கள். வானர யுவராஜனுடைய தைரியத்தையும் பலத்தையும் சாமர்த்தியத்தையும் பார்த்து சேனையில் இருந்த வீரர்கள் அனைவரும் புகழ்ந்தார்கள். தேரை இழந்த இந்திரஜித் கோபவேசமாகி தன் மாய வித்தைகளை உபயோகிக்க ஆரம்பித்தான். மந்திரத்தினால் யாருக்கும் காணப்படாமல் மறைந்து நின்று யுத்தம் செய்தான். ராமலக்ஷ்மணர்கள் மேல் பலவித பானங்களை பிரயோகித்து அவர்களை உபத்திரப்படுத்தினான். பல வீரர்கள் அவன் இருக்குமிடத்தை தேடி தேடி பார்த்தார்கள். மாய மந்திரத்தின் சக்தியால் மறைந்து நின்ற ராவணகுமாரனை அவர்களால் காண முடியவில்லை. அவன் சரமாரியாக அம்பெய்து கொண்டே இருந்தான். பிறகு ராமலக்ஷ்மணர்கள் மேல் நாகபானங்களை எய்தான். அதனால் அவர்கள் கட்டுண்டு அசைய முடியாமல் யுத்த பூமியில் விழுந்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இன்னது செய்வது என்று தோன்றாமல் திகைத்தார்கள். ராமனுடைய நிலையை பார்த்து லக்ஷ்மணன் மிகவும் துக்கப்பட்டான். வானரர்கள் சூழ்ந்து கொண்டு பிரலாபிக்கலானார்கள். இந்திரஜித் ராட்சச சேனையை பாராட்டிவிட்டு லங்கா நகரம் சென்றான். வெற்றி கொண்டாட்டத்தோடு தகப்பனிடம் போய் ராமலக்ஷ்மணர்களின் காரியம் முடிந்தது, யுத்த பூமியில் பிரஜையேற்று கிடக்கிறார்கள், என்னால் வதம் செய்யப்பட்டார்கள் என்று சொன்னான். ராவணன் மகிழ்ச்சி பரவசமானான். குமாரனை கட்டி அணைத்து கொண்டு வீரனே என்று புகழ்ந்தான்.
ராஜகுமாரர்கள் வானர வீரர்கள் உள்பட எல்லோரும் காயமடைந்து தைரியமிழந்து விழுந்து கிடப்பதை பார்த்து தோற்றோம் என்று நிச்சயம் செய்து கொண்டு இன்னது செய்வது என்று தெரியாமல் சுக்ரீவன் திகைத்து நிற்பதை விபீஷணன் பார்த்தான். இது தகாது. ராமலக்ஷ்மர்களின் முகங்களை பாருங்கள், பொலிவு குறையவில்லை. பயப்படாதீர்கள், சீக்கிரத்தில் இந்த மயக்கம் தீர்ந்து மறுபடியும் வெற்றியுடன் யுத்தம் செய்ய முனைவார்கள் என்று சொல்லி வானர ராஜனை தைரியப்படுத்தினான். வானரர்கள் பயந்து போகாமல் இருப்பதற்கு வேண்டிய காரியங்களை செய்யத் தொடங்கினார்கள். சிதறி போயிருந்த சேனையை மறுபடியும் ஒழுங்குபடுத்தி ஜாக்கிரதையாக அணிவகுத்து காத்து நின்றார்கள். இந்திரஜித்தால் ராமலட்சுமணர்கள் வதம் செய்யப்பட்டார்கள் என்று ராவணன் லங்கா நகரத்தில் விளம்பரப்படுத்தினான். ராட்சசிகளை அழைத்து உடனே போய் சீதைக்கு சொல்லுங்கள், ராமன் இறந்தான், இரு ராஜகுமாரர்களும் யுத்த பூமியில் மாண்டு கிடக்கிறார்கள், அவர்களுடைய வானர சேனை அழிக்கப்பட்டது என்று சொல்லுங்கள். மாய புஷ்பக விமானத்தில் அவளை ஏற்றிக்கொண்டு நீங்களும் போங்கள். போய் யுத்தத்தின் நிலையை சீதைக்கு காட்டுங்கள். அந்த பிடிவாதக்காரிக்கு இப்போது விளங்கும், என்னை தவிர வேறு ஆதரவு இல்லை என்பதை தெரிந்து கொண்டு என்னை சேர்வாள் என்றான். அந்த ராட்சசிகள் அப்படியே செய்தார்கள். ஜானகி யுத்த பூமியை ஆகாயத்தில் விமானத்தில் இருந்து பார்த்து துக்கக்கடலில் மூழ்கினாள். ராமலட்சுமணர்கள் தரையில் அசைவற்று கிடப்பதையும் அவர்கள் அருகில் அவர்களுடைய ஆயுதங்கள் பிடிப்பாரின்றி சிதறி கிடப்பதையும் பார்த்தாள். இனி தனக்கு ஒரு கதியுமில்லை என்று எண்ணி பிரலாபித்தாள். வருங்கால விஷயம் அறிந்தவர்கள் என்னை பற்றி சொல்லியதெல்லாம் பொய்யாயிற்றே. புருஷன் வாண்டு போனான், நான் விதவையானேன் என்று அவர்கள் சொல்லவில்லையே. மக்களை பெறுவேன், பட்டமகிழ்ச்சியா இருப்பேன் என்றெல்லாம் அவர்கள் சொன்னது முற்றிலும் பொய்யாச்சே. ஐயோ கௌசல்யே, குமாரன் வருவான் என்று எதிர்பார்த்த வண்ணம் இருக்கும் அவளுடைய துக்கத்தை யார் தீர்ப்பார்கள்? கடலை தாண்டி வந்து ஒரு குளத்தில் மூழ்கி உயிர் நீத்தது போல் ஆயிற்றே. உங்களுடைய திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் என்னவாயிற்று? எந்த எதிரியும் உங்களை வெல்ல முடியாது என்றார்களே, எல்லாம் பொய்யாயிற்றே என்று பிரலாபித்தாள். அப்போது சீதைக்கு துணையும் காவலுமாய் இருந்த ராட்சசிகளின் ஒருத்தியான திரிசடை சீதைக்கு தைரியம் சொன்னாள். பிரியமான சீதையே, நீ ஒன்றும் துக்கப்பட வேண்டாம். உன் புருஷனாவது லட்சுமணனாவது இறக்கவில்லை. முக லட்சணங்களை பார். இறந்தவர்களின் முகம் வேறு விதமாக இருக்கும். அவர்கள் மாயா அஸ்திரத்தால் கொஞ்ச நேரம் கட்டுண்டு இருக்கிறார்கள். சேனை ஒழுங்கை பார். நீ தைரியமாக இருக்க வேண்டும். இந்த காட்சியை கண்டு பயப்பட வேண்டாம் என்றாள். அமிர்தம் போன்ற இந்த வார்த்தையை கேட்டு சீதை மறுபடியும் தைரியமடைந்தாள். பிறகு விமானம் லங்கைக்கு திரும்பிச் சென்றது. சீதை மறுபடியும் அசோகவனத்தில் விடப்பட்டாள். அவளும் ராட்சசிகள் மத்தியில் துயரத்தில் மூழ்கி கிடந்தாள். நாகப்பாசத்தின் சக்தி தளர்ந்தது. ராமன் கண்களை திறந்து எழுந்தான். பலமான காயங்கள் பட்டிருந்தாலும் தன் தேக பலத்தாலும் ஆன்ம சக்தியாலும் சுவாதீனமடைந்து எழுந்தாலும் பக்கத்தில் வீழ்ந்து கிடந்த தம்பியை பார்த்து ஐயோ என்று அலறினான். நாம் இனி என்ன வெற்றியடைந்து என்ன பயன்? உன்னை ஏன் என் கூட காட்டுக்கு அழைத்து வந்து கொன்றேன். நீ இன்றி ஊருக்கு திரும்பி நான் எப்படி போக முடியும்? நான் துக்கப்படும் போது எல்லாம் சமாதானமும் தைரியமும் சொல்வாயே. இப்போது ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருக்கிறாயே. நான் உன்னை இழந்து எப்படி உயிர் வைத்திருக்க முடியும்? உன்னை போன்ற ஒரு வீரன் உண்டா? யாரையும் சம்பாதிக்கலாம். உன்னை போன்ற ஒருவனை நான் எங்கே கண்டு பெற முடியும்? 100 கைகளை பெற்ற கார்த்தவீரியார்ஜுனனைப் போல் 2 கைகளை கொண்டே நீ சரமாரி பெய்து அரக்கர்களை கொன்றாயே. எப்படித்தான் நீ மாண்டாய்? என் கூட அரண்யவாசத்துக்கு வந்தாய். இப்போது உன் கூட நான் யமாலயம் செல்கிறேன். தோற்றேன். விபீஷணனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி பொய்யாயிற்று. வானரராஜனே, வானர வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு கிஷ்கிந்தைக்கு செல்லுங்கள். எனக்காக நீங்கள் உழைத்தீர்கள். மித்ர தர்மத்தை குறைவின்றி காத்தீர்கள். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இனி நீங்கள் மாய்வதில் பிரயோஜனமில்லை. உங்கள் நகரத்துக்கு திரும்பி போங்கள். நான் இங்கே உயிரை விடுவேன் என்று ராமன் துயரம் தாங்காமல் தைரியமிழந்து பிரலாபித்தான். அச்சமயம் விபீஷணன் கதாபாணியாக வந்து சேர்ந்தான். கண்ணங்கரேல் என்று பிரகாசித்த விபீஷணனுடைய பெரும் வடிவத்தைக் கண்டு வானர்கள் இந்திரஜித்தே வந்துவிட்டான் என்று பயந்து சிதறிப்போக ஆரம்பித்தார்கள். பிறகு விபீஷணன் என்று கண்டுகொண்டு அமைதியடைந்தார்கள். திகிலடைந்த வானர்கள் விபீஷணனை கண்டதும் அவன் இந்திரஜித்தே என்று எண்ணி விழுந்து ஓடிய போது, இதென்ன வானரர்கள் இப்படி சிதறி ஓடுகிறார்கள், காரணம் என்ன என்று சுக்ரீவன் கேட்டான். ராம லக்ஷ்மணர்களை காயப்பட்டு வீழ்த்தியிருப்பது நீ அறியாயா என்றான் அங்கதன். அப்படியல்ல, இவர்கள் கலைந்து ஓடுவதை பார், வேறு காரணம் இருக்க வேண்டும் என்றான் சுக்ரீவன். பிறகு விபீஷணனை கண்டு யார் என்று அறிந்து கொள்ளாமல் இந்திரஜித்தின் மாயையால் ஹிம்சிக்கப்பட்ட வானர்கள் இப்படி பயந்து ஓடுகிறார்கள் என்பதை அறிந்தான். ஜாம்பவான் மூலம் வானரர்களுக்கு விஷயம் தெரியப்படுத்தி அவர்களை ஓடாமல் தடுத்து நிறுத்தி அமைதி ஏற்படுத்தினான். விபீஷணன் ராமலட்சுமணர்களை பார்த்தான். அவர்கள் காயம்பட்டு உடல் நிறைய அம்புகள் பாய்ந்து அசையாமல் கிடப்பதை பார்த்து அழ ஆரம்பித்தான். காரியம் எல்லாம் கெட்டுவிட்டதே, இனி என்ன செய்வது என்று விபீஷணன் பிரலாபிப்பதை பார்த்து சுக்ரீவன் அவனுக்கு தைரியம் சொன்னான்.
தன் மாமன் சுஷேனனை பார்த்து, நீர் ராமலக்ஷ்மணர்களை எடுத்துக்கொண்டு கிஷ்கிந்தைக்கு போவீர், நான் இந்த ராவணனை தொலைத்துவிட்டு சீதையை மீட்டு கொண்டு வருவேன் என்றான். சுஷேனன், இந்த ராஜகுமாரர்களின் காயங்களை சொஸ்தப்படுத்தும் மருந்துகள் உண்டு. அந்த மாளிகைகள் அந்த மூலிகைகள் இருக்கும் இடம் நம்மில் சிலருக்கு தெரியும். இதோ இருக்கிறாரே ஹனுமான், இவரை அனுப்பினால் அந்த மருந்துகளை கொண்டு வருவார் என்றான். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருந்த சமயம் காற்றும் கடலும் கலங்கிற்று. பார்க்கையில் மிக பெரிய பறவை கருடன் வருவதை கண்டார்கள். கருடன் வந்ததும் ராமலக்ஷ்மணர்கள் உடல்களில் பாய்ந்திருந்த பானங்கள் அப்படியே மாயமாய் ஓடி மறைந்தன. அவை யாவும் விஷ நாகங்கள். இந்திரஜித்தின் மந்திர பலத்தால் அம்புகளாக வடிவம் கொண்டு அவன் மாயையால் ராமலக்ஷ்மணர்களுடன் உடலில் பாய்ந்திருந்தன. தங்களுடைய யமனாகிய கருடனை பார்த்ததும் ராமலக்ஷ்மணர்களின் தேகங்களை விட்டு ஓடிவிட்டன. பிறகு கருடன் ராமலக்ஷ்மணர்களை தடவி கொடுத்து அவர்களுக்கு சகல சக்தியையும் மறுபடியும் உண்டாக்கிவிட்டான். காயங்கள் எல்லாம் உடனே போய் முன்னவிட பலமும் தேஜஸும் பெற்று எழுந்தார்கள். எங்களுக்கு இந்த உபகாரம் செய்த நீர் யார் என்று ராமன் கேட்டதற்கு கருடன், நான் உனக்கு பரம சிநேகிதன், தோழன், உனக்கு மங்களம், நான் போய் வருகிறேன், யுத்தத்தில் வெற்றி பெறுவாய், பிறகு நான் யார் என்பதை பேசிக்கொள்ளலாம் என்று ஹரிவாகனனாகிய கருடன் சொல்லி சென்று விட்டான். ராமலக்ஷ்மணர்கள் மறுபடியும் பூரண பலத்துடன் நின்றதும் வானரர்கள் மிக மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைந்து ராவணனுடைய கோட்டையை தாக்கினார்கள். இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைந்தது. நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி. பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.